ஹை ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நடந்த கோட் படத்தோட பிரைவேட் ஸ்கிரீனிங்ல இருந்து பயங்கர பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது கோட் டீமுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு மட்டும் நேத்தி ஒரு பிரைவேட் ஷோ போட்டிருக்காங்க. அந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் ஜெகதீஷ் ப்ரோ போட்ட ட்வீட் தான் இது. இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி விபி சார் லவ் எமோஜி அண்ட் ஃபயர் எமோஜி போட்டிருக்காரு. அண்ட் அதே மாதிரி பிக் பாஸ் அபிஷேக் அவர்களும் படத்துல நோ மெசேஜ் நோ கருத்து பியூர் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இந்த பிரைவேட் ஸ்கிரீனிங் பார்த்தவங்க எல்லாமே பயங்கர பாசிட்டிவா தான் சொல்றாங்க. ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் மினிமம் அபவ் ஆவரேஜ் கன்ஃபார்ம். ஸோ பெரிய ஹீரோஸ் படங்களுக்கு அபவ் ஆவரேஜ் கண்டென்ட் இருந்தாலே பிளாக் பஸ்டர் ஆயிடும் படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல. ஸோ கொஞ்சம் சந்தோஷமாவே போய் செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் ரீசெண்ட் டைம்ல தளபதிக்கு கம்ப்ளீட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தா வசூல் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கல. அதாவது துப்பாக்கி மாதிரி ரிவ்யூஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் எங்கேயோ போயிடும். அண்ட் தமிழ்நாட்டிலயும் சரி வெளியிலயும் சரி தியேட்டர்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா தமிழ் சினிமாவில இருந்து அந்த ஒரு மேஜிக்கல் நம்பர் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுவும் வெங்கட் பிரபு அவர்களே அந்த மேஜிக்கல் நம்பரை எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லிட்டு அவரோட இன்டர்வியூல இருந்தே தெரிஞ்சுச்சு. ஏன்னா படம் பார்த்துட்டு பிரேம்ஜியும் வைபவும் எத்தனை நாள்ல அந்த மேஜிக்கல் நம்பரை அடிக்கலாம்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணியே பார்த்தாங்களாம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இயக்குநர்கள் அதெல்லாம் ரிவீல் பண்ண மாட்டாங்க. அதாவது 1000 கோடி அடிக்குமா அப்படின்ற கேள்வி கேட்டாலே அதெல்லாம் நம்ம கையில இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் வெங்கட் பிரபு அவர்களே 1000 கோடி அடிக்க பாசிபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தது பயங்கர சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் தான் இருக்கு. எனக்கு கூட அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ஒருவேளை போதையில கொடுத்துட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லாம் வந்துச்சு. பட் ஆனால் நல்லா தெளிவாக தான் பேசினாரு. அண்ட் சேம் டைம் பெரிய ஹீரோ படங்களுக்கு 2 வாரம் ஃபேன்ஸ் பார்த்துப்பாங்க. பட் அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகி லாங் ரன் ஆகணும்னா கதை தான் முக்கியம். அதை கரெக்டா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கலாவும் பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ தளபதி சினிமா விட்டு போறதால அந்த 1000 கோடி அடிச்சுட்டு போகணுங்கிறது எல்லா தளபதி ஃபேன்ஸோட ஆசை. அதுவும் கோலிவுட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவா அதை ரீச் பண்ணாருன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கோட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.